ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சம்பந்தமாக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கருத்து கேட்பது தொடர்பாக கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அரசியல் சட்டத்திற்கும் அச்சிடும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய மத்திய மாநில உறவை மட்டுமின்றி ஒன்றியத்திற்கு பராமரிக்கும் வகையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்ப்பு தெரிவித்து உயர்நிலை குழு என்பது தற்பொழுது கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தில் ஏற்கனவே 23/12/2023 அன்று சட்ட ஆணையம் ஒரே தேர்தல் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடத்துவது என்பது திமுகவின் கருத்துக்களை கேட்டறிந்திருப்பதாகவும் இதற்கு திமுக தன்னுடைய கருத்துக்களை ஏற்கனவே கடிதம் மூலமாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் இதற்கு பிறகும் கூட நேரடியான விசாரணைக்கு எந்த தகவலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்படவில்லை எனவும் அந்த சட்ட ஆணையத்தின் கருத்து கேட்பு தொடர்பாக நடவடிக்கையை என்னவென்று தெரியவில்லை என்று தற்பொழுது கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால் 2022 சட்ட ஆணையம் ஒரே நேரத்தில் பாராளுமன்றமும் அதே போல மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது சம்பந்தமாக விசாரணை குழு என்பது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்ததாகவும் தற்பொழுது ஒன்றிய அரசு இது தொடர்பாக விசாரணை எதுவும் நடத்தப்படாமல் சட்டசபையோடு நகராட்சி மற்றும் ஊராட்சிகளையும் இணைத்து ஒரே தேர்தலில் நடத்துவோம் என்ற விதமாக ஆய்வு வரம்புகளை வெளியிட்டிருப்பதாகவும் இந்த செயல் கூட்டாட்சி தத்துவதற்கு எதிராக இருப்பதாகவும் குடியரசுத் தலைவருக்கு முறையான ஆட்சி நோக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று தற்பொழுது கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்மட்ட குழு தத்துவத்திற்கே சட்டவிரோதமாக அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல சில முக்கிய கருத்துக்களையும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே நேரத்தில் பாராளுமன்றமும் சட்டமன்ற தேர்தலும் என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அம்சத்திற்கு எதிரானது என்றும் அந்த சட்டம் வகுத்து தந்திருக்கக்கூடிய மத்திய மாநில உறவு அடங்கிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கும் என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையே தேர்தல் களத்தில் சமநிலையான போட்டியை ஏற்படுத்தி தராது என்று தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்துவது என்பது எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடாது என்றும் கிராமப்புற மக்கள் மத்தியில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் இந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே திமுக சார்பில் இது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து உயர்நிலை குழுவிற்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது.